கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சர் கோவி செழியனிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு உயர்கல்வித்துறை சார்பாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கல்லூரி தொடங்கப்பட்டு ஒரு வார கால அதாவது மாணவர்களுக்கான தனித்திறன்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களின் தனித்திறன்களை கண்டறியும் வகையில் ஒரு வார கால சிறப்பு அறிமுக பயிற்சி கூட்டமானது இன்றைய தினம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் இன்றைய தினம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா, முதல்ல நியூஸ் 7 சார்பா திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய கல்லூரி அமைச்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருக்கீங்க. இது அனைத்து கல்லூரியிலும் செயல்படுத்தப்படுமா? ஒவ்வொரு ஆண்டு கல்லூரி துவங்கும் போது மாணவர்களுக்கான ஒரு ஒற்றுமை, ஒரு சகோதர பாசம், ஒரு நட்புணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்ற நிலையில் நேரடியாக பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு வேதியியல், பொறியியல், கணிதவியல் என்று சொல்லுவதை விட ஒரு குடும்பமாக பழகிற பழக்கத்தை வகுப்பறையில் பேராசிரியரிடம், சக மாணவியரிடம், சக மாணவர்களிடம் ஒரு கல்லூரி நிர்வாகம் உருவாக்கிவிட்டு அந்த பாடத்திட்டத்துக்குள் நுழைவது என்பது எளிய வழியில் கல்வி முறையை பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு சமமானது. ஒருவருக்குள்ளாக ஒரு வார காலத்தில் ஒரு குடும்பமாகிவிட்டால் அடுத்த வாரத்தில் பாடத்திட்டத்தை எடுத்து ஆசிரியர் நடத்தும் பொழுது சக மாணவர்களுடைய அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள, அறியாமையை போக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு புதிய யுத்தியை, புதிய அணுகுமுறையை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். அந்த வகையில் இதுபோன்ற அமைப்புகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 180 கல்லூரிகளில் புதியதாக துவக்கப்பட்ட 15, ஏற்கனவே இருந்த 165 கலை அறிவியல் கல்லூரி மட்டும் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். உள்ளபடியே அந்த மாணவர்கள் உள்ளே அடைகிற மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை, கொண்டாட்டத்தை, புதிய யுத்தியை முதலமைச்சர் தந்தது. முதல் வகுப்பே ஒரு மகிழ்ச்சிகரமான வகுப்பாக துவங்கி இருக்கிறது. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரில் பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் ஆளுநர் அதுக்கான ஒப்புதல் கொடுக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேற்கொண்டு இதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள? பள்ளிக்கூடம் படிப்பில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே பல்கலைக்கழகத்திற்கு பாடமானவர் நம்முடைய கலைஞர். அவர் இலக்கியத்தில், ஆட்சியில், அதிகாரத்தில், பேச்சில், எழுத்தில், நாடகத்தில், கவிதையில், தமிழ் இலக்கியத்தின் என்னென்ன கூறுகள் உண்டு அத்தனை கூறுகளுக்கும் பிதாமகன் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினாலும் அதை முதலமைச்சர் துவக்கத்தில் தருவதற்கு மறுத்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள், முன்னணி வரிசை தலைவர்கள் வலியுறுத்தினுடைய விளைவு அதற்கான சூழல் உருவாகி பாரதாசன் பல்கலைக்கழகம் உள்ளடங்கிய 7 மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் ஆகியவை திருச்சியை மையமாக கொண்டும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் கும்பகோணத்தை மையமாக கொண்டும் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவிக்கப்படும். அது கும்பகோணத்தில் எங்கும் என்று சொன்னார்கள். அரிய வாய்ப்பு. தற்காலிக இடத்தை தேர்வு செய்தோம். நிரந்தர கட்டிடத்திற்கும் 40 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் வழக்கம் போல் தமிழகத்திற்கு உயர்கல்விக்கு முட்டுக்கட்டை போடுகிற காரணத்தால் கலைஞர் பெயரில் அமைய இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஒப்புதல் தரவில்லை. நானும் என் துறை செயலாளரும் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று ஆளுநரிடத்தில் உங்களை சந்திக்க நேரம் வேண்டும், இந்த கோரிக்கையை வலியுறுத்த என்று கேட்ட போதும் இதுவரை அனுமதிக்கவில்லை. 2-3 முறை கேட்டிருக்கிறோம், அனுமதித்து அழைக்கவில்லை. இதே நிலை தொடருமானால் முதலமைச்சர் சமீபத்தில் தஞ்சை வந்து சொன்னது போல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து நாங்கள் கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் வருவதற்கு சட்ட ரீதியான முழு செயல் நடவடிக்கையும் காட்டுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.